வெல்கம் டு பிரின்சஸ் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனலில், அதாவது ஒரு யூடியூப்பில் நம்ம எப்படி ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தாலே ஜிமெயில் ஐடியும் யூடியூப் ஆப்பும் இருந்தாலே போதும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுறது ஈஸி. அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு வியூஸ் எல்லாம் எப்படி பார்க்கணுன்னா, அதுக்கு யூடியூப் ஸ்டூடியோ வேணும். ஃபஸ்ட் நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டூடியோ பற்றி பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கணும். நான் இங்கே பாருங்கள், ரைட் சைடு கீழே கார்னரில் இருக்குது பாருங்கள். என்னோடது நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே அந்த 5 பட்டன் என்னலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். கீழே ஹோம் பேஜ் இருக்குது. அப்புறம் ஷார்ட்ஸ் நம்ம அதை அமுக்கணும்னா இது வரைக்கும் யாரெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஷார்ட்ஸ் வரும். அதுக்கப்புறமே இந்த ப்ளஸ் பட்டன், ப்ளஸ் மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். அதில் நம்ம வீடியோவா ஷார்ட்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணி போடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்னோடய கேலரியில் இருக்கிற வீடியோவை எப்படி நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ என்னோடய கேலரியில் இருக்கிற வீடியோவை நான் ஒரு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கீழே இருக்குல்ல ப்ளஸ் சிம்பிள், இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கேலரியில் இருக்கிற வீடியோஸு எல்லாமே ஷோ ஆகும். ரீசெண்டாக எடுத்த வீடியோஸ் எல்லாம் மேலே ஷோ ஆகும். மற்ற எல்லாம் கீழே ஷோ ஆகும். ஓகே, இப்போ நான் போட போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த தளபதியோட வீடியோ தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ தான் இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ இதில் வேணுங்கிறத இப்படி கட் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி எடுத்து எனக்கு ஃபுல்லாகவே வேணுங்கிறதுனால நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் போயிடும். நான் இதை அப்படியே அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இப்போ என்ன அப்படின்னா, சாங்ஸ் வேணும்னா அந்த ஆட் சாங்ஸ் இருக்கா, அதில் போயிட்டு நீங்கள் என்ன சாங்கை எடுக்கணும்னு நினைக்கிங்களோ அந்த சாங்கை எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு சாங் எடுக்கிறேன். இப்போ நான் சர்ச் பண்ணேன், தலைவா தலைவாங்கிற சாங்கு. அது வந்துருச்சு. இப்போ சப்போஸ் நான் இந்த சாங்ஸை இப்போ அந்த சாங் இதில் இந்த மாதிரி தான் அதில் பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் சாங் எடுத்துட்டேன். மறுபடியும் அந்த சாங்கை தேட முடியலை அப்படின்னா நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற சேவ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் இந்த சாங் நான் தேடுறேன். முன்னாள் 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 வாடா, அந்த சாங்கை நான் தேடுறேன். இப்போ இந்த சாங்கை நான் மறுபடியும் என்னால் தேட முடியாது அப்படின்னா இந்த சேவ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு நீங்கள் சேவ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த சாங் இருக்கும். இப்போ நான் இது கிளிக் பண்ணுறேன். நெட் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரிஜினலாக ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா இந்த ஆடியோ ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஆடியோஸ் இப்போ இருக்கிற வீடியோ இது இப்போ நான் செலக்ட் பண்ண சாங்கு. அதை நீங்கள் குறைச்சிட்டு இப்போ இருக்கிற சாங் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக ஆக்கிட்டு அந்த பாட்டை குறைச்சிக்கலாம். இதை குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம், இதை குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. இப்போ எனக்கு இந்த சாங் வேண்டாம், எனக்கு அதில் இருக்கிற சாங்கே ஓகே அப்படின்னா இதை நான் ஃபுல்லாக அந்த யுவர் ஆடியோவை ஃபுல்லாக வச்சுட்டு நான் டிக் கொடுத்தேன்னா எனக்கு அது செட் ஆயிரும். எனக்கு நான் அந்த மாதிரி செட் பண்ணுறேன். நான் இருந்த சாங்கே எடுத்துட்டேன். இது ஃபில்டர், வேறு ஏதாவது ஃபில்டரில் நான் மாற்றணும், எனக்கு இன்னமும் வேறு மாதிரி ஃபில்டரில் வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு எது வேணாம், நார்மலாக இருந்தது நான் எது வேணான்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன்.
இப்போது இந்த ஆப்ஷன் இருக்குது. எப்பயுமே தம்ப்நெயிலில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து தம்ப்நெயிலில் நல்லா பார்க்குற மாதிரி கொடுத்தா தான் யாருனாலும் கிளிக் பண்ணாலும் அந்த தம்ப்நெயில் வந்து தம்ப்நெயிலில் பார்த்துட்டு நமக்குள்ளதை கிளிக் பண்ணுவாங்க. இப்போ நான் இதில் அந்த ஒரு பென்சில் மாதிரி ஐக்கான் இருக்கிற அந்த பிக்சரில் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணின உடனே இப்போது இந்த பேஜ் லோட் ஆகுது பாருங்கள். இப்போ இதில் எந்த மாதிரி வேணும்னு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுதான் ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ நான் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். அந்த பிக்சர் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சா? ஓகே. இப்போ நான் கேப்ஷனில் தளபதி விஜய்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு ஹேஷ்டேக் 2 3ன்னா கொடுக்குறேன். எது வந்து அதிகமாக போயிருக்குன்னு பாருங்கள், அந்த ஹேஷ்டேக்கை கொடுங்க. இப்போ நான் இந்த ஹேஷ்டேக்கை கொடுத்துட்ருக்கேன். இப்போ கொடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன், இந்த விசிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த அன்லிஸ்டடை பற்றி அப்புறம் பார்க்கலாம். பப்ளிக் அப்படின்னா நம்ம பப்ளிக்காக அப்படி வச்சுட்டு அப்லோட் கொடுத்தோம்னா அப்லோட் ஆயிரும். ப்ரைவேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து இதில் வச்சுட்டு நம்ம அப்லோட் கொடுத்தோம்னா நமக்கு மட்டும்தான் காட்டும், வேறு யாருக்கும் பப்ளிக்காக ஆகாது, ப்ரைவேட்லேயே இருக்கும். சரி, இந்த ஷெட்யூலுங்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த டைமுக்கு போய் இந்த வீடியோ அப்லோட் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா பப்ளிக்கில் வச்சுட்டு இந்த ஷெட்யூல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு எனக்கு இன்றைக்குள்ள டேட்டில் எனக்கு 9:55 PM எனக்கு வந்து இது அப்லோட் ஆகணும் அப்படின்னா நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ இதை நான் ஓகே கொடுத்த உடனே திருப்பி பேக் போயிட்டா இங்கே பாருங்கள், விசிபிலிட்டி ஷெட்யூல்டு 7 டிசம்பர் 2024 9:55 PM இது அப்லோட் ஆகும். இப்போ நான் லொக்கேஷன் இதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. இதுக்கு வந்து கிட்ஸ்க்கு மேட் பண்ண வீடியோ இல்லை. அப்புறம் இந்த கீழே இருக்குது பாருங்கள், அலோ வீடியோ அண்ட் ஆடியோ ரீமிக்ஸிங். இது வந்து என்னன்னு பார்க்கலாம். இதில் போயிட்டு எனக்கு இப்போ என்னோடய வீடியோவை வந்து வீடியோவையும் ஆடியோவையும் ரீமிக்ஸ் பண்ண நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னா மேலே இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆடியோ மட்டும்தான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னா கீழே இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் ஸ்டூடியோவில் போய் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா கீழே இன்னொரு ஆப்ஷன் வரும், ஆடியோ வீடியோ ரெண்டுமே நான் அலோவ் பண்ணலை அப்படி சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ஆடியோ மட்டும் கொடுத்துட்டு பேக் போகிறேன். இப்போ இந்த பெய்ட் ப்ரமோஷனும் நோ கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கமெண்ட் வந்து நான் ஆன் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுலேயே வரும் எந்த மாதிரி கமெண்ட்டை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்படி சொல்லிவிட்டு. நான் அதில் எந்த ஆப்ஷனும் கொடுக்கல. நான் வந்து ஆன் கொடுத்துட்டு திருப்பி வந்து அப்லோட் ஷார்ட்ஸ் அப்படி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், என் வீடியோ அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்லோட் ஆகி முடித்தோன்னா அந்த ஆரோவில் டிக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த வந்துருச்சா? இப்போ சி வீடியோன்னு இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு இந்த வீடியோ வந்து 7ஆம் தேதி இந்த டைமில் வந்து போயிட்டு எனக்கு அப்லோட் ஆகும் அப்படி சொல்லி காட்டுது. நான் இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் ஆகிடுச்சா? ஓகே. இப்போ நான் என்ன காட்டுறேன் அப்படின்னா, இப்போ நான் இதில் ஒரு லைக் கொடுக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து கவுண்ட் காட்டுது. கவுண்ட் வந்து காட்டலை அப்படின்னா நீங்கள் ஸ்டூடியோவில் போய் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூடியூப் ஸ்டூடியோ வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் எந்த மாதிரி பார்க்குறது அப்படி சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.